ஒவ்வொரு கல்லும் பழங்கால கதைகளைச் சொல்லும் புனித நகரமான காஞ்சிபுரத்தில் இந்த கோவில் ஒரு தனித்துவமான கோவிலாக உள்ளது. கர்மாவின் தெய்வீக கணக்காளரான சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். சித்ரகுப்தனின் கதை பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மாவுடன் தொடங்குகிறது. மரணத்தின் கடவுளான யமனுக்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் நீதி வழங்குவதற்கான பொறுப்பு ஒதுக்கப்பட்டது. ஆனால் எல்லா பாவங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள யாராவது இருக்க வேண்டும். இந்த தேவைக்கு பதிலளிக்கும் விதமாக பிரம்மா தனது மனம் மற்றும் ஆன்மாவின் மூலம் சித்ரகுப்தனை உருவாக்கினார். மேலும் அவர் ஓவியத்தில் இருந்து உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அவர் பிரம்மாவின் 7வது மானஸ்புத்திரர். ஒவ்வொரு தனிநபரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் விரிவான பதிவை பராமரிப்பதில் அவர் தனது பங்கை அடையாளப்படுத்துகிறார். சித்ரகுப்தா ஒரு பேனா மற்றும் புத்தகத்தை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. அவரது பதிவுகள் குறைபாடற்றவை என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இங்கு அவர் 9ஆம் கிரகமான கேதுவிற்கு ஆதிதேவனாகவும் வழிபடப்படுகிறார். சித்ரகுப்தன் யமனிடம் வாசித்து பூமியில் அவர்களின் செயல்களை பொறுத்து அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பதை அவர் தீர்மானிக்கிறார். இக்கோயிலில் சித்ரா பௌர்ணமி முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது.